கைஸ், இன்னைக்கு நாம ட்ரங்கோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில லீசோவும் ஹீரோயினும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்கன்றது நமக்கு தெரிய வந்திருக்கும். இந்த லீசோ காலேஜ்ல படிக்கும் போதே பெரிய ரவுடி போல, ஃபாரின் போய் படிக்க வேண்டியிருந்த ஒரு பொண்ணு இவளால சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. உங்ககிட்ட மாட்டுறதுக்கு சாவதே மேல எல்லாரும் பேசிக்குவாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த லீசோ நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவ கிடையாது அப்படின்னு சிரிக்கிறா. மற்றவங்க சொல்கிறத வச்சுலாம் நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன், அதுக்குன்னு நீங்கள் மோசமானவங்க கிடையாதுன்றதே நம்ப மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த லீசோவுக்கும் ஹீரோயின் பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு, எனக்கும் ஒன்று ஞாபகம் இருக்குது, என்ன விஷயம்னு இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அவள் கரெக்டாக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போகும்போது ஹீரோ எதிர்த்தாப்புல காரில் வரான். இவளை பார்த்ததுமே ஆர்வமாக காரை விட்டு கீழே இறங்க பார்க்குறான். அதுக்குள்ளே அவளே அவன் கார்கிட்ட வந்து, நான் கிளம்பிட்டேன், வேலை இருக்குது, உன் ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு போக தான் வந்தேன், நாமெல்லாம் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்கோம் தெரியுமா, சரி எப்படியாவது ஒரு வருஷம் தானே, இதை தாண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அடுத்து அவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஹீரோயின் வெளியே கிளம்புறா. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்னு நினச்சி, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னால் தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் வேற ஒரு விஷயம் போகிறேன், ஹாஸ்பிட்டல் அடுத்த வாரம் தான் போகணும்னு சொல்லிட்டு அவள் வெளியே கிளம்பிட்டா. இங்கேருந்து காரில் போன லீசோவை கட்டுறாங்க. எதுக்குன்னே தெரில, ரொம்ப கோவப்படுறா. ஹீரோயின் பேசுனது எதுவும் பிடிக்கலையா இல்லைன்னு தெரில, கோவமாக காரை ஓரமாக நிறுத்திட்டு யாருக்கோ கால் பண்ணி, நீ இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறா. யார்கிட்ட எதை பற்றி கேட்குறான்னு ஒன்றும் புரியல. இப்போ அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் அந்த ஏரிக்கு தான் போயிருக்கா. ட்ரங்க் பெட்டி டெட் பாடிலாம் கிடச்சா அந்த ஏரி, அந்த டெட் பாடி கிடச்சதெல்லாம் இன்னும் 5 மாதத்துக்கு பின்னால் தான் நடக்க போகுது. இப்போ ஹீரோயின் ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறா. இவளை இப்போ புதுசாக காட்டுறாங்க. இந்த புதுசாக வந்த பொண்ணும் ஹீரோயினோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா. அவளும் இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த கல்யாணத்தினால ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலாம். இவங்களோட ரூல்ஸ் படி ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது, ஆனால் அந்த பொண்ணு நான் கண்டிப்பாக குழந்தைய பெற்றெடுப்பேன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயின் எதுக்கு இவளை பார்க்க வந்திருக்கானா, ஹீரோயினோட ஓடி போன பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் எங்கே போனா என்னன்னு இந்த பொண்ணை தான் தேட சொல்லியிருந்திருக்கா. போன வருஷமே அவன் உயிரோட தான் இருக்கான், எங்கே இருக்கான் என்னன்னு இந்த பொண்ணு கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. ஆனாலும் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை தேடி போகல. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹங்கேரியில் இருக்கானா. ஹீரோயினுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் நினப்பு இருக்கு. காரில் உட்காந்து கூகுள் மேப்பில் ஹங்கேரியை சர்ச் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது தெரியாமல் கை மியூசிக் பட்டனில் பட்டுருச்சு. ரொம்ப சவுண்டாக ஒரு சத்தம். நம்ம ஹீரோ மியூசிக் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். அவன் ஒரு மியூசிக் கம்போசர். ஃப்ரெண்டு கம்பெனியில் போய் மியூசிக் தான் போட்டுட்டு இருப்பான். இவ ஒரு செகண்ட் பயந்துடா, எங்கே இருந்துடா ப்ளே ஆகுது அப்படின்னு தேட பென்ட்ரைவ்ல இருந்து அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. அவன் வீட்டில் உட்காந்து ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ லீசோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அங்கே லீசோ ஒரு ஸ்கேன் ஃபோட்டோவை கையில் வச்சு பார்க்குறா. அப்படியே நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. இந்த லீசோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. பொதுவாக ப்ரெக்னென்ட்டான எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, ஆனால் இவளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போல்லாம் சுச்சு அடிக்கடி ரொம்ப அர்ஜென்ட்டாக வேற வரும். அதுவே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப சிகரெட்டெல்லாம் அடிக்கக்கூடாதுல்ல, ஆனால் அவள் அதை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த லீசோ ஒரு மியூசிக் கேசட் பக்கத்தில் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புகிறா. அவன் அதை பார்த்து அடுத்த செகண்ட் கால் பண்ணுறான். அவன் அந்த மியூசிக் கேசட் என்கிட்ட தான் இருந்துச்சு, அதை நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவன்கிட்ட சொல்கிறா. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஸ்கேன் ஃபோட்டோவை அவனுக்கு அனுப்புறதுக்காக தான் இப்படி பண்ணா. அவனும் அந்த ஸ்கேன் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். லீசோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அவளுக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடக்கிறத ஹீரோ பார்த்துருக்கான். இப்போ அதை நினச்சி பதட்டமாகி டப்புன்னு டேப்லெட்டை தூக்கி வாயில் போட்டுட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு போறா. இப்போ ஒரு வாரம் ஆயிட்டு ஹீரோயின் கையில் போட்டிருந்த தையலை பிரிக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள ஹீரோவும் தான் இருக்கான். தையலை பிரிக்கிறது ஹீரோயினுக்கு. அவளுக்கு வலிக்குதோ இல்லையோ, ஹீரோவால் அதை பார்க்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கத அவள் பார்த்துட்டு எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு லிஃப்ட்டில் ஏறி போகிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒரு மாதிரி பயப்படுவான்ல. ஹீரோயினோட கை வேற பக்கத்தில் இருக்குது, அதை பிடிச்சிக்கலாமான்னு தோணுது. அவளும் இவன் இப்படி பயப்படுறத பார்த்துட்டு எந்த ஃப்ளோரில் போயிட்டு இருக்குன்னு நம்பரை மட்டும் பாருங்க, உங்கள் கவனத்தை அதில் வைங்க, ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்கிறா. அவனும் அதை ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ 2 பேருமே ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் நேம் சொல்லி கூப்பிட்டது தான். ஹீரோவே ஓடி ஓடி ரிசப்ஷனில் பேமெண்ட் பண்ணுறான், மருந்து வாங்க ஓடுறான். நடுவில் இந்த லீசா வேற கால் பண்ணும்போது நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை முடிஞ்சதும் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஹீரோயின் கிட்ட, நீ அழுகுனி மாதிரி தெரியல, அதுக்குன்னு கொஞ்சமாவது வலிக்கிற மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு பேசிட்டே வர அவள் ஒன்றுமே பேசல. அமைதியாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத நோட் பண்ணிட்டே இருந்தவ, நாளை கழிச்சு நீங்கள் ஃப்ரீயா, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்றா. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ட்ரையல் மாதிரி இருந்திருப்பாங்க போல, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஹீரோவும் நல்லவனா தானே இருக்கான், அதனால இந்த மேரேஜை ப்ரொசீட் பண்ணலான்னு அவள் முடிவு பண்ணிட்டா. அப்படியே அங்கே இந்த லீசோவை பார்த்தா
ஹீரோ கிட்ட இருந்து இன்னும் கால் வரலையே அப்படின்னு போனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோ ட்ரெஸ் மாத்த வார்ட்ரோப் போகும்போது ஒரு கோட் சூட் கல்யாணத்துக்காக ரெடியா மாட்டிருக்கு. அதோட பாக்கெட்ல ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. எடுத்து பார்த்தா அதுல மேனுவல்ல உள்ள ப்ரொசீஜர்ல இதுவும் ஒன்று அப்படின்னு ஹீரோயின் எழுதி வச்சிருக்கா. இதையே யோசிச்சுட்டு ஃப்ரெண்டோட கம்பெனில போய் உட்காந்துட்டு இருக்க. டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு கல்யாணம், விட்னஸ்க்கு ஒரு ஆள் வேணும், உனக்கு அவங்க இன்விடேஷன் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஷாக்கு. எது அனுப்புவாங்களா, யார்டா அனுப்புவா அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த அன்னைக்கு நைட்டு லீசோ கூட டின்னர். ஹீரோவும் லீசோவும் உட்காந்துருக்காங்க. லீசோ ஒரு பாட்டு கேசட்டை ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பியிருந்தால அதை எடுத்துட்டு வந்திருக்கா. அதை அவன்கிட்ட கொடுக்க அந்த ஸ்கேன் ஃபோட்டோ இன்னுமே அதுக்குள்ளே தான் இருக்குது. கேசட் எடுக்கும்போது உள்ளேருந்து ஃபோட்டோ வந்து விழுது. ஹீரோ அதை மெதுவாக கையில் எடுத்து பார்க்க நம்மளோட மோசமான தருணங்களை இது ஞாபகப்படுத்துதுல. இதை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறா. ஹீரோ எதுவுமே பதில் சொல்லலை. அமைதியாக அந்த ஸ்கேன் ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தான் பார்க்குறான் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் 3 மாத்திரை இருக்குது. போதை மாத்திரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இவன் அவன்கிட்ட கொடுப்பானாம். ஆனால் அவன் அந்த மாத்திரையை போடாமல் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா. ஹீரோவும் சரி நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன், நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆயிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம். ஹீரோவோட ஃப்ரெண்டும் விட்னஸ்க்கு வந்துட்டான். இன்விடேஷனே ஏதோ பிளாக்மெயில் மாதிரி தான் அவனுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் எக்கச்சக்க ரூல்ஸ் இருக்கு. ஹீரோயின் ஒயிட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட பக்கத்து ரூம்ல ஹீரோவும் கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு கழுத்துல பவு கட்ட வரவே மாட்டேங்குது. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து கட்டி விடுறா. பொதுவாக அவளோட கம்பெனி ப்ரொசீஜர் படி கொஞ்ச நாள் கிளையண்டோட வீட்டில் இருந்துட்டு ஓகேனா கல்யாணம் வச்சுப்பாங்களாம். இந்த கல்யாணம் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டான். அவளுக்கு கையில் அடிபட்டு இருந்துச்சுல, அதனால டிலே ஆயிடுச்சுன்னு சொல்றா. பவு மாட்டிக்கிட்டே தான் பேசிட்டு இருந்திருப்பா. ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ஹீரோக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. இதே டைம் அங்கே லீசோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆக போகிறது அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் எதுக்கும் ஹீரோவை இப்படி பண்ண சொல்றா. நம்ம ஹீரோ இப்போவும் இவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, வேணான்னு சொல்லு, நான் அந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இவ எதையோ மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. 3 மணி ஆயிட்டு கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஹீரோ ஹீரோயின், ஹீரோவோட ஃப்ரெண்டு, அந்த கம்பெனியோட சிஇஓ, இவங்க 4 பேர் மட்டும்தான். அந்த சிஇஓ முன்னாடி ஹீரோ ஹீரோயின் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாங்க. இப்படித்தான் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல ஹீரோயின் ஹாலில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு பீர் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்து அப்படியே கொஞ்சம் பேசலான்னு வரான். அவகிட்ட இந்த வேலைக்கு முன்னால நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்க எங்களோட மேனுவல் படி நாங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறா. சரி இதுக்கு தான் பதில் சொல்ல மாட்டான்னு. இதுக்கு முன்னால நீ கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட்ஸ்லாம் எதுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கியா? சீக்கிரம் சாக போறவங்க வேணா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுவும் ஃபேக்காக கல்யாணம் பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்க அவ ஒருவேளை தனிமையில இருக்க வேணாம்னு நினைப்பாங்களோ என்னவோ, ஒரு பழக்கம் மாதிரி யார் கூடயாவது இருக்கணும்னு நினைப்பாங்களோ என்னவோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தானே நீங்களும் கல்யாணம் பண்ணீங்க. இன்டைரக்டா லீசோ கூட கல்யாணம் பண்ணதை பத்தி தான் சொல்றா. ஒரு பழக்கத்தினாலேயோ விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயத்தினாலேயோ கல்யாணம் பண்ணியும் தனிமையில தான் இருக்க போறோம்னு தெரிஞ்சோ தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. சும்மா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஹீரோ வந்தான். ஆனால் இவ சுருக்குன்னு ஏதாவது சொல்லி விட்டுடுறா. சரி நான் போய் படுக்கிறேன்னு பெட்ரூமுக்கு போயிட்டான். பெட்டில் உட்காந்து லீசோக்கு அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு இப்படி அனுப்பியும் ரிப்ளை பண்ணாததுனால ஃபீல் பண்ணிட்டு அந்த ஸ்கேன் ஃபோட்டோக்கு பின்னாடி 3 மாத்திரை வச்சு கொடுத்துருப்பாள்ல, அதையே எடுத்து பார்த்துட்டு பக்கத்தில் டேபிளே வச்சுட்டு படுக்கிறான். படுத்து கண்ணை அசந்ததுமே கெட்ட கனவு வர ஆரம்பிச்சிச்சு. அவன் அப்படியே கடல் அலைக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கு. தண்ணி சூழ்ந்து மூச்சு முட்டுது. மூச்சு வாங்கிட்டு அந்த கனவுல இருந்து எந்திக்கிறான். பெட்டு பக்கத்தில் தானே லீசோ கொடுத்த மாத்திரையை வச்சுருந்துருப்பான். அதை எடுத்து போடலான்னு பார்க்குறான். அப்புறம் வேணான்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கபோர்டில் வேற மாத்திரலாம் வச்சிருப்பான்ல, அதை எடுத்து டபக்குன்னு வாயில போடுறான். டேப்லெட் போட்டுட்டு திரும்ப பெட்ல வந்து படுக்க ஹீரோயின் அவன் கிட்ட பேசுற மாதிரி வாய்ஸ் கேட்குது. தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கா, அது கனவு தான், கவலைப்படாதீங்க, அந்த கடல் அலைகள் உங்ககிட்ட வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் எதுவும் பக்கத்துல இருக்காளா என்னன்னு பார்க்கும்போது யாருமே இல்ல. அதிகாலையில ஏரியில ஒருத்தர் மட்டும் போற போட்ல ஹீரோயின் படுத்து கிடக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தயங்கிக்கிட்டே நேத்து நைட்டு அப்படின்னு நைட் அவ பேசுன மாதிரி இருந்துச்சுல, அதை கேட்கணும்னு வரும்போது அவளே ஆமா நான் தான், நேத்து நான் உங்க கூட தான் படுத்திருந்தேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ப்ரொசீஜர் படி ஒரே ரூம்ல தான் தூங்கணும், ஏதாவது பரவுற நோய் காரணமா மட்டும்தான் தனித்தனியா தூங்கணும்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. லீசோ எதுக்கு நம்மளை இந்த அளவுக்கு பண்றா அப்படின்னு நினைக்கிறான். என் நிலைமை ஏற்கனவே கவுத்து போட்ட ட்ரெயின் மாதிரி இருக்கு, இன்னும் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டா லீசோ சந்தோஷப்படுவா. நான் என்ன கேட்டேன், இந்த ஒரே ஒரு வருஷம் அமைதியா வாழணும்னு நினைக்கிறேன், அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருந்தா இப்போ பெட்ரூம்க்கே வந்துட்டா அப்படின்னு இவனுக்கு கோபமா வருது போல. இதுக்கு முன்னால எல்லா விஷயமும் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கத்துறான். ஹீரோயினும்
நிஜமாவே உங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு சீரியஸாக கேட்குறா. நம்மளும் அப்போ கான்ட்ராக்டை முடிச்சுக்கலான்னு சொல்லி இங்கேருந்து போகிறதா சொல்லுவான்னு பார்த்தா, சரி ஒன்றா தூங்குற விஷயத்துக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு செம்ம டென்ஷன். அப்படியே முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டான். கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். ஹீரோயினும் இப்போ இவன் காரை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. போன வாட்டி ரொம்ப சத்தமாக மியூசிக் வந்துச்சுன்னு இப்போ பென்ட்ரைவை மாற்றிட்டா. ஏதோ 2 பேர் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆடியோ மாதிரி ஏதோ ப்ளே ஆகுது. அது ஹீரோ கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ லீசோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த ஹாலில் உள்ள லைட் உடஞ்சிச்சுல, அதுக்கு பிரான்ஸ்லேருந்து கூட ஏதோ லைட் வர வைக்க போறேன்னு சொன்னார்ல, அது வந்துருச்சான். அடுத்த வாரம் மாட்டிடலான்னு சொல்றா. அப்படியே கல்யாணம் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் வேற அனுப்பியிருக்கா. அங்க வீட்டில் ஹீரோயினை பார்த்தா இவ கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு தான் வந்தாளா இல்லை வேற எதுவும் விஷயமானு தெரியல. ஹீரோ கபோர்ட் ஃபுல்லாக டேப்லெட் வச்சிருப்பானா, அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டப்பால இருந்து ஒரு டேப்லெட் பேக் பண்ணி தனித்தனியாக கவரில் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பிட்டு, இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. டப்பாக்கும் மாத்திரைக்கும் கூட சில நேரம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், பார்த்து சொல்லுங்க, நான் இதை கொரியர் பண்ணுறேன்னு பேசுகிறா. அடுத்து அப்படியே அவளோட ஓடி போன பாய் ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா. அப்பப்போ அங்கே போய் ஏதாவது சமைச்சு வைப்பா. வீடு மாதிரி ஃபீல் ஆகணும்ல, அதுக்காக சமைக்க மட்டும்தான் செய்வா, சாப்பிடலாம் மாட்டா. இவ வந்தாலே அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அந்த லேடி வந்துடுவாங்க. அவங்க வந்து சாப்பிட மாட்டேன்னா எதுக்கு சமைச்சு வைக்கிற, நானாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு இவ இங்கே வந்துட்டு போகிறதுலாம் தெரியும். புரோக்கர் ஒருத்தர்கிட்ட ஹீரோயின் இங்கே வந்து போகிற வரை இந்த வீடை விற்க வேணான்னு சொல்லியிருந்திருக்கான். நீ என்னடானா வந்து சமைக்கிற, அவன் என்னடானா இப்படி சொல்லி வச்சிருக்கான், 2 பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. இவ போனதுமே அந்த லேடி போன் எடுத்து ஹீரோயின் இங்க வந்துட்டு போன விஷயத்த யாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. யாருக்குன்றது நமக்கு இன்னுமே காட்டல. அது இங்க கட் பண்ணி நடுவுல ஒரு கேரக்டரை காட்டினாங்கல்ல, ஹீரோ வீட்டுக்கு வெளியில நின்று ஹீரோயினை வேவு பார்த்தானே, அவன் ஒரு குரூப்புக்கு கேக் பண்றதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அது ஒரு கூட்டம் மாதிரி ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுக்குற ஒரு இடம். லீசா கூட ஒரு லேடியை பார்க்க வந்திருந்தால போன எபிசோட்ல, அவங்க தான் வச்சு நடத்துறாங்க. நம்ம ஊர்ல இந்த யோகா இந்த சாமியார் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்க சில லேடிஸ் வருவாங்க. அந்த கூட்டத்துக்கு தான் இவன் கேக் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப அழகா க்ரீம் வச்சு ரோஸ் டிசைன்லாம் பண்றான். எல்லாருமே ஆகா ஓகன் புகழ்ந்துட்டு இருக்க. அந்த கூட்டத்துல லீசாவும் இருப்பா. அவன் மட்டும் இதெல்லாம் ஈஸி தான், நீங்க சொல்ற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு பேசுறா. அப்புறம் அந்த செஷன் முடிஞ்சு உடனே எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவனோட ஒய்ஃப் கூட இங்க வந்திருப்பா. அவ கேக் செய்யறவங்கிட்ட அவளோட மாமாவுக்கு கேக் செய்ய சொல்லியிருப்பா போல. அவன்கிட்ட போய் என்னோட மாமனார் பிறந்த நாள் கண்டி கேக் கேட்டிருந்தேன்ல, அது நல்லா செய்யுங்க, இல்லைன்னா நோயின்னு வருவாங்க அப்படின்னு சொல்ல, அவன் ரோஸ் டிசைன் பண்ணி ஒரு குட்டி கேக்ல வச்சு கோல்டன் கலர்ல இலை மாதிரி ஒன்று இருக்கு, அதை சொருகி விடுறான். இப்போ அப்படியே ப்ரெசன்ட் சீன் டிடெக்டிவ்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற டைமுக்கு வரும். ஒரு க்ளூவுமே கிடைக்காம டிடெக்டிவ் எல்லாருமே குழப்பமா இருக்காங்க. தண்ணிக்குள்ள பாடி கிடைச்சதுனால ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் அந்த ட்ரங்க் பெட்டி யாரோடதுன்னு டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி ஹீரோவை விசாரிக்கிற சீன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லாஸ்ட் சீனா வரும்ல. அது பெட்டிக்கு சொந்தக்காரங்களுக்கு நீங்க என்ன சொந்தம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நான் அவங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே திரும்ப 5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சீனுக்கு வந்துட்டோம். ஹாலில் மாட்டுறதுக்கு பெரிய லைட், இன்னொரு சாண்டிலியர் ஃபேன்ஸ்ல இருந்து வந்துட்டு இப்போ ஹீரோவோட வீட்டில் அதை மாட்டிட்டு இருக்காங்க. லீசாவும் அங்கே தான் வந்திருக்கா. ஹீரோயின் நின்று எப்படி மாட்டுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க. லீசோ இருந்துட்டு மாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணா போங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு இவளும் அங்கேருந்து போக ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவளோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி ஒரு பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணுவாள்ல, அவள் தான் மெசேஜ் பண்ணியிருக்கா. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹங்கேரிலே செட்டில் ஆக போகிற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கானா. இந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போதே லீசோ வந்து அந்த பழைய லைட்டை நான் எடுத்துக்கிறேன், அது ஒரு ஆர்ட் பீஸ் அப்படின்னு சொல்ல, நானே அதை எப்படிடா ஒழிச்சு கட்டலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அந்த லைட் அவருக்கு பிடிக்காது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இந்த லீசோ என்ன நினச்சான்னு தெரியல, நாம ஏன் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கூட ஒரு டின்னர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறா. ஹீரோயின் யோசிக்கவே இல்லை, ஓகே டின்னருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டா. அந்நேரம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒய்ஃபு கையில் கேக் கூட அங்கே வரா. அந்த கேக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான்ல, அவன் பண்ண அந்த ரோஸ் டிசைன் உள்ள கேக் தான். இந்த கேக்கை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறா. என்ன விஷயம்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு இப்போ லைட்டெல்லாம் மாட்டிட்டாங்க. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு நிற்க, ஹீரோயின் வந்து லீசா அவளோட ஹஸ்பண்ட் கூட நாளைக்கு டின்னருக்கு வரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே தூங்க போறா. இப்போ 2 பேருக்குமே ஒரே பெட்ரூம் தானே, ஆனால் ஹீரோவுக்கு அது பிடிக்கலன்றதுனால 2 பெட்டா தனித்தனியாக போட்டிருக்கா. 2 பேரும் அவங்கவுங்க பெட்டில் போய் படுத்துட்டு ஆப்போசிட் சைடில் திரும்பி படுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழைய லைட் பிஞ்சிருச்சுல, அதை விலை கம்மியாக காயலாங்கடைக்கு போட்டு அதோட மதிப்பை குறைக்கலான்னு ஹீரோயின் பார்த்துருப்பா. ஏன்னா விலை அதிகமாக இருந்தா அதை விற்றா அவங்க அந்த பொருளை ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பிளான்ல தான் ஹீரோயின் இருந்திருப்பா. ஆனால் இந்த லீசோ வந்து லைட்டாக கேட்டதுனால கொடுத்துட்டா. இப்போ அந்த லைட் ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் லைட்டாக ஃபீல் பண்ண, நமக்காக இவ்வளோ பண்ணுறான்னு ஹீரோக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். நான் இதுக்கு முன்னால் நிறைய பண்ணியிருக்கேன்,
அதில் ஒன்று டான்ஸ் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த பென்ட்ரைவ்லாம் தான் கேட்டுருந்துருப்பான்ல, டான்ஸ் ஸ்டெப் போட்டதெல்லாம் அதை சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு, நைட் டின்னர். லீசா அவளோட ஹஸ்பண்ட் கூட ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் ஒரு பக்கம்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. லீசா எதுக்கு வாண்டடாக டின்னருக்கு வரேன்னு வந்திருக்கான்னு தெரியல. ஹீரோவை வேற ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. லீசா ஹஸ்பண்டும் ஹீரோவை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோ மேலே பொறாமையா என்னன்னு தெரியல. இவங்க இப்படி ஹீரோவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க, ஹீரோயின் இவங்க 2 பேரையுமே பார்க்குறா. இப்படியே தான் அந்த சீன் இருக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். இதில் பாவம் ஹீரோ மட்டும்தான் ஏன்டா என்னை இப்படி பார்க்குறேன்ற மாதிரியே லீசோ புருஷன் அவன் பார்க்க. இந்த லீசோ இதுக்கு முன்னால் இந்த வீட்டில் தானே இருந்திருப்பா, எது எது எங்கே இருக்குன்னு தெரியும்ல. அதே பழைய பழக்கத்திலேயே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறா. ஹீரோ வாயில் ஏதோ ஒட்டிட்டு இருக்குன்னு தொடச்சி விடுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்க. அவன் புருஷன் கடுப்பாகி, உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ நாளாக தெரியும்னு கேட்குறான். 30 வருஷமா 2 பேருக்கும் பழக்கமா? 30 வருஷம் பழக்கம், ஆனால் 2 வருஷம் உங்களால் ஒன்றா கல்யாணம் பண்ணி வாழ முடியல. இதை தான் சொல்லுவாங்க போல, யார் யாருக்கு யார் யாருன்னு எழுதியிருக்கோ அவங்க கூட தான் இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோவை பார்த்தே சொல்கிறான். ஹீரோவுக்கு காண்டாகுது. அந்நேரம் ஹீரோயின் உள்ளே புகுந்து லீசோவையும் அவள் புருஷனையும் பார்த்து, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் டேட் பண்ணீங்கன்னு கேட்குறா. எங்களுக்கு டேட்டெல்லாம் தேவைப்படல, பார்த்ததுமே எங்களுக்குள்ள ஒரு ஃபயர் அப்படின்னு சொல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. லீசோ புருஷன் ஒயின் கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோ கிட்ட, நான் அழகா இருக்கேன்ல, வயசும் கம்மி, ஆளும் நல்லா உயரமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன தாண்டா சொல்ல வரன்ற மாதிரி ஹீரோ பார்க்க, நம்ம லீசோவை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ திரும்ப 4 பேரும் உட்காந்து பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒயின் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த லீசோ புருஷன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன கேட்குறான்னு பாருங்களேன், நாங்கள் 2 பேரும் 3 கிளாஸ் ஒயின் குடிச்சதுமே பாஞ்சிருவோம், நீங்கள் 2 பேரும் எப்படி அப்படின்னு கேட்குறான். ஹீரோ பார்க்குறான், டேய் வாயை மூடுடா அப்படின்னு. ஹீரோயின் தான் கொஞ்சம் மானத்தை காப்பாற்றுற மாதிரி, நாங்கள் பியர் தான் குடிப்போம்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இந்த லீசோ அவள் புருஷன் பேசுறதுக்குலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. சீலிங்கில் உள்ள லைட்டை பார்த்துட்டு, இந்த லைட்டை விட பழைய லைட்டு தானே நல்லா இருந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட கேட்குறா. எனக்கு இது பிடிக்கலன்றான். இதுதான் உன்கிட்ட உள்ள தப்பு, பழைய விஷயங்களை விடவே மாட்டேன், அதை பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேச, ஹீரோயின் உடனே, அந்த பிஞ்சு போன லைட்டை குப்பையில தான் போடலான்னு பார்த்தேன், சில விஷயங்கள்லாம் மறக்காதுதான், ஏன் உங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள் நீங்க விட்டு கொடுக்காத மாதிரி எதுவும் இல்லையா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச, நான் சாதாரணமாக தான் சொன்னேன், நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டீங்க போல அப்படின்னு லீசோ சமாளிக்க, சரின்னு கூட்டத்தை கழிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நைட்டு 10 மணி. ஹீரோயின் கிச்சன்ல பிளேட் எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஹீரோ மெதுவா அவளையே பார்த்துட்டு வந்து பிளேட்டை வாங்கி ஹெல்ப் பண்ணிட்டே பேச ஆரம்பிக்கிறான். பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். இன்னைக்கு நிறைய வாட்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால இம்ப்ரெஸ் ஆயிட்டான் போல. கார்ல அவனோட பென்ட்ரைவுக்கு பதிலாக இவளோடது தானே இருந்துச்சு, அதை வச்சு அப்படியே பேச்சு கொடுக்க, அவன் அன்னைக்கே இதுக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தால, அவன் அதை வச்சு, நீ டான்ஸ் ஆடுறதை என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, நான்லாம் டான்ஸ் ஆடினா உங்களால் தாங்கவே முடியாது அப்படின்னு அவளும் சொல்ல, அவன் ஃபோன் எடுத்து டேங்கோ மியூசிக் போட்டு விடுறான். அவள் சிரிச்சுட்டே வந்து அவனையும் கூப்பிட்டு கையை பிடிச்சி எப்படி ஆடணும்னு கற்றுக் கொடுக்குறா. 2 பேரும் சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஒரு ஸ்டெப்பில் அவள் கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே சாஞ்சிட்டா. சிரிச்சுட்டு, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு கேட்க, அவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். அடுத்து அவளும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த லீசோ கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கா. அடிப்பாவி, வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சுட்டா. அப்படியே எபிசோடு முடிக்கிறாங்க.